உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இந்த டைம் பீரியட்ல உங்க ஜாதகத்து மூலமா லக் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முதல்ல தொழில் வகையில ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கூட இப்போ கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க, கடகத்துல புதன் இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட 7ஆம் வீட்டுல புதன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இந்த டைம் பீரியட்ல உங்க ஜாதகத்து மூலமா லக் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. லைஃப் பார்ட்னருக்கு லக் எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்களோட 7ஆம் வீட்டுல 16ஆம் தேதிக்கு அப்புறமா பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த சூரியன் ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கிங்லி பொசிஷன்ன்றது கொடுப்பாங்க. அப்படியே சூரியன் புதன் இணைந்து இருந்தா அது புதாதித்ய யோகம் ஆகும். புதாதித்ய யோகம் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல ஃபார்ம் ஆகுது. அதனால உங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்களோட தொழில்ல முன்னேற்றம்ன்றதை பாக்குறதுக்காக வாய்ப்புண்டு. உங்க பதவி ஏற்றங்கள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு உங்க லைஃப் பார்ட்னருக்கு. இல்ல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த பிசினஸ்ல நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ்ன்றது உங்க லைஃப் பார்ட்னருக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்க லைஃப் பார்ட்னரோட பிசினஸ்ல பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா 6ஆம் வீட்டதிபதியான புதன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 8ஆம் வீட்டதிபதியான சூரியன் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களோட மேரிட்டல் லைஃப்ல கொஞ்சம் கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் லார்டு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் மூலமா உங்க லைஃப் பார்ட்னர் வேற ஒரு நாட்டுக்கோ இல்லாட்டி வேற ஒரு கண்ட்ரிக்கோ போக வேண்டி வரும். அங்க ஒரு 15 டேஸோ 20 டேஸோ தங்க வேண்டி வரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு 15 டேஸ் நீங்க சேர்ந்து தங்கியிருப்பீங்க, ஒரு 15 டேஸ் பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மாற்றம். சில பேருக்கு எப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு சின்னதா கருத்து வேறுபாடு ஒரு 1 வீக் அந்த மாதிரி பேசிக்காம இருந்தாலும் அது ஒரு விதமான மாற்றம். பட் மேரிட்டல் லைஃப் நல்லாவே இல்லையா சொன்னா முழுக்க நல்லா இல்லாம போறது இல்ல. எல்லாமே நல்லாதான் இருக்கும். லைஃப் பார்ட்னருக்கு எல்லாமே உங்க மூலமா நல்லாதான் நடந்துட்டு இருக்கும். இருந்தாலும் சின்னதா ஒரு சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ தொழில் வகையில உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா
10th ஹவுஸ் லார்டான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்காங்க. முதல்ல தொழில் வகையில ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு முக்கியமா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். பொதுவாவே இந்த மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க வந்து இந்த ஆர்டிஸ்டிக் இண்டஸ்ட்ரி சைடு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சைடு தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு மீடியா ஆகலாம், சினிமா ஆகலாம், கலைத்துறையில எதா இருந்தாலும் ஆகலாம், மியூசிஷியன்ஸ் ஆகலாம், ஆக்டர்ஸ் ஆகலாம், அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஏன்னா தொழில் வீட்டு அதிபதி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஹவுஸ்ல சொந்த வீட்டுல இருக்காங்க, அதுவும் சுக்கிரன் ஆயிருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கூட இப்போ கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்ல இப்போ நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க, ஏற்கனவே வந்து ஒரு நல்ல படத்துல நடிச்சிருக்காங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகாம நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு அதுல உங்களோட கேரக்டர் வந்து பேர் எடுக்கப்பட்ட கேரக்டரா வர்றதுக்கு, கொஞ்சம் வெளி ஆளுங்க வந்து உங்களை நிறைய பேர் வந்து அடையாளம் தெரியறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டுல இருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஃபார் சப்போஸ் இந்த மியூசிக் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடா ஆர்ட்ஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. டான்ஸ், சிங்கிங், கிளாசிக்கல் டான்சஸ் இது எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியட். அப்படியே சினிமா துறைக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், ஆக்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாத மகர ராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ வந்து இன்கேஸ் மகர ராசிக்காரங்க நீங்க ஃபீமேல்ஸா இருந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் டெலிவரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தை அமையறதுக்கான வாய்ப்புண்டு. இல்ல மேல்ஸுக்கு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த மந்த் டெலிவரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து பெண் குழந்தை உங்க ஒய்ஃப்க்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அந்த வேலை கிடைச்ச கம்பெனிஸ் கூட எப்படி இருக்கும்னா ஃபீமேல்ஸ்க்கு சம்பந்தமான கம்பெனிஸா இருக்கலாம். இப்போ இந்த ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கும், காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ், அப்படியே ஒரு சில ஜுவல்லரிஸ் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட இது. ஸோ பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களோட 8ஆம் வீட்டுல இருக்காங்க. 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஆயிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்தா கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கி விடுவாங்க. சின்ன சின்ன மைனர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது, ஹேண்ட் ட்விஸ்ட் ஆகுறது, லெக் ட்விஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ வண்டி ஓட்டும் போதாகட்டும், இல்லாட்டி வந்து எந்த சினாரியோல இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. உங்களோட 11ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்காங்க. தொழில் நல்லாதான் இருக்குது, ஆனா பெருசா லாபம் எதிர்பார்க்க முடியாது. லாபம் வந்தாலும் அது கையில நிக்காது. இப்போ என்னன்னா உங்க கைக்கு லாபம் அது வந்துட்டு இருக்கும், தொழில் நல்லாதான் போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு லாஸ் நடந்திருந்தா அந்த லாஸை கவர் பண்ணிக்கணும் இல்லையா? சோ அதனால அதுக்கெல்லாம் அந்த பணம் போகும். சோ தொழில் எப்படி நடக்குதுன்னா எல்லாமே நல்லபடியா தான் நடக்குது. பட் கையில ரூபா மிச்சம் இருக்குது, இல்லாட்டி பெருசா லாபம் வருதான்னா அது லாபம் வரும், வராத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்காங்க, கேத்துவுடன் இணைந்து இருக்காங்க. சோ அதனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மன நிம்மதின்றது குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே
கொஞ்சம் மகர ராசிக்காரங்களோட மதருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அதனால கொஞ்சம் மதரோட ஹெல்த் மட்டும் ஜாக்கிரதையா நீங்க பாத்துக்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் 8 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ எய்தர் நீங்க வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் சும்மா இந்த லெக் ட்விஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்ல ஒரு சின்னதா ஏதாச்சும் ஜுவரத்துக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்ல மதருக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லும். ஹாஸ்பிட்டல் செக்அப்ஸ் இந்த மாதிரி கூட்டின்னு போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லும். பட் எதா இருந்தாலும் மைனரா தான் நடக்கும், மேஜரா எதுவுமே இருக்காது. ஏன்னா கேது கூட செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காங்க. கேது ஒன் ஆஃப் த ஹீலிங் பிளானட். ஸோ அதனால வந்து பெருசா எதுவுமே பாதிப்பு நடக்காம பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இது இந்த மகர ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த 8ல செவ்வாய் இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. கொஞ்சம் மன நிம்மதியும் குறைவா இருக்கிறதுனால டெய்லி வந்து நீங்க சிவனுக்கு முன்னால விளக்கேத்த வச்சுட்டு ருத்ர கவச்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மனநிலை பாதிப்பும் இருக்காது, எல்லாமே நல்லபடியா போகும். மத்தபடி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த ஜூலை மாதத்துல அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.